பொட்டை என்பது பெட்டை அப்படின்ற சொல்லுல இருந்து மருவி வந்தது. பெட்டை என்பது பேடு அப்படின்ற சொல்லுல இருந்து மருவி வந்தது. பேடு அப்படின்றது என்னன்னா அழகான பறவை இனங்கள்ல பெண் இனத்தை குறிப்பதுதான் பேடு அப்படிங்கிறது. நீயோ கிளிப்பேடு அப்படின்னு வந்து கண்ணதாசன் எழுதியிருந்தார் இல்லையா 3ஆம் வரியில. அந்த கிளிப்பேடு அப்படின்னா பெண் கிளி அப்படின்னு அர்த்தம். ஸோ பெட்டை அப்படிங்கிறது பேடு அப்படின்ற சொல்லுல இருந்து வந்ததுதான். இந்த குழந்தைகள் பிறக்கும் போது பெட்டைக்குட்டி அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. அந்த பெட்டை அப்படிங்கிறது தான் பொட்டை அப்படின்னு மறுவிச்சு. இந்த பொட்டையை வந்து எப்படியோ ஏதோ ஒரு வகையில வந்து கெட்ட சொல்லாக கெட்ட வார்த்தையாக வசவு சொல்லாக வந்து மாத்திட்டாங்க. இந்த நடிகை கஸ்தூரி வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ட்விட்டர் பக்கத்துல ஒருத்தர் போட பொட்டைன்னு திட்டாங்க. அது விளக்க அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, நான் சொன்னது தரிசு நிலம், பாழாய் போன நிலத்தை தான் குறிவிச்சேன், அதுக்கும் வந்து பொட்டை அப்படின்னு பேரு சொன்னாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா அந்த பொட்டைக்கும் இந்த பொட்டைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. பொட்டைக்காடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதோட மூலச்சொல் வந்து பொட்டல் அப்படின்றது. அந்த பொட்டல் அப்படின்றதே பொன்றல் பொற்றல் அப்படின்ற சொல்லுல இருந்து மறி வந்தது. பொன்றல் பொற்றல் அப்படின்னா எதுவும் இல்லாமல் பாழாய் போன நிலம் அப்படின்னு அர்த்தம். சிலப்பதிகாரத்துல கோவலனை தலை துண்டிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு